Very good morning, students. வெல்கம் டு பிஎஸ்சி அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா தமிழ்லையும் யூனிட் 8லையும், அதாவது இப்போ யூனிட் 6லையும் சேர்த்து இதுக்கு முன்னாடி வந்து திருக்குறள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து என்ன அப்படின்னா, துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது வந்து என்னென்னா, ஒரு குறள் இருக்கும், இடும்பைக்கு இடும்பை படுப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த குறளில் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, துன்பத்திற்கு துன்பம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். சரிங்களா? ஸோ அந்த கொஷின் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார் அப்படின்னா, துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் இருக்கும். ஸோ அந்த குறளில் திருவள்ளுவர் வந்து சொல்லியிருந்திருப்பார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டேஷ் துணிக கருமம் துணிந்த பின் டேஷ் என்பது இழுக்கு எவ்வாறு ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் என திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நிறைய பொருள் சேர்த்த பிறகு, தானம் செய்த பிறகு, நன்றாக சிந்தித்து செயல், அதற்கு பிறகு தக்க காலம் அறிந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நாலுமே வந்து சூட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு குறள் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அது வந்து என்ன அப்படின்னா, எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அதாவது ஒரு செயலை நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு செயல்பட வேண்டும். ஆனால் அந்த செயலில் ஈடுபட்டதுக்கப்புறம் இது சரியாக வருமானு சிந்திச்சா அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறளில் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி, நன்றாக சிந்தித்த பிறகு தக்க காலம் அறிந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து சொல்றாரு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். டேஷ் கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இனியவை கூறல் இக்குறளில் வள்ளுவர் எதை கூறுவது கனியிருக்கும் போது காயை கவர்வதற்கு ஒப்பாகும் என்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இனிய உளவாக இன்னாத குறள் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் வரும். ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இனிமையான பொருட்கள் இருக்க இன்னாத சொற்கள் பேசுவது வந்து பழம் இருக்கும்போது காயத்தை உண்பதற்கு சமமாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குறளை கேட்டுக்குவாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் சி தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். எவ்வாறு அன்றாட வாழ்க்கையில் ஒருவன் பேச வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார்? ஸோ இதில் வந்து எந்த கூற்று வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இனிய சொல்லை உள்ளன்புடன் கூறுவதே அறம், இன்சொல் பேசாமல் கடுஞ்சொற் கூறுதல் பழத்தை தின்னாமல் காயை தின்பது போலாகும், இன்பத்தை தருவதைக் கண்டும் கடுஞ்சொல் பேசுவது ஏன், இனிய சொற்கள் இரு பிறப்பிலும் இன்பம் தரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இதுவும் அந்த 4 ஆப்ஷனுமே வந்து கரெக்டாக இருக்க மாதிரி தான் தோணும். சரிங்களா? ஏன்னா இதில் வந்து ஒவ்வொரு இனியவை குறள் அப்படிங்கிற அந்த ஒரு அதிகாரத்தில் இந்த 4மே வரும். சரிங்களா? ஸோ இதில் அன்றாட வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அன்றாட வாழ்க்கையில் ஒருவன் எவ்வாறு கூற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அன்றாட வாழ்க்கையில் ஒருவன் வந்து எவ்வாறு பேச வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து பி வராது. சரிங்களா? அதனால் வந்து எல்லாரும் மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இன்சொல் பேசாமல் கடுஞ்சொல் கூறுதல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து தப்பு. சரிங்களா? ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா, இனிய சொல்லே உள்ளன்புடன் கூறுவதே அறம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ அன்றாட வாழ்க்கையில் ஒருவன் எவ்வாறு பேச வேண்டும் அப்படின்னா, இனிய சொல்ல மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். டேஷ் 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 நீங்கா நிலனினால் பவர்க்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இம்மூன்றும் மேற்காணும் குறளில் இடம்பெற்றுள்ள இம்மூன்றும் என்னும் சொல் குறிப்பவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்வி, செல்வம், வீரம், அறம், பொருள், இன்பம், தூங்காமை, கல்வி, துணிவு, அன்பு, பண்பு, பாசம் அப்படின்னு கேட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா தூங்காமை, கல்வி, துணிவு. ஸோ ஆப்ஷன் சி தூங்காமை, கல்வி, துணிவு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ தூங்காமை, கல்வி, துணிவு, நீங்கா நிலநாள் பவர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆன்சர் சி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஆன்சர் சி. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
பலகற்றும் அறிவிலாதார் என யாரை சுட்டுகிறார் அப்படின்னு வள்ளுவர் வந்து யாரை சுட்டுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கற்றோர் அவையில் பேச அஞ்சுகின்றவரை, உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை, போர்க்களத்திற்கு செல்ல அஞ்சுகின்றவரை, செல்வந்தரை கண்டு அஞ்சுகின்றவரை. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி தான். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறள் சொல்லுவாங்க, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ உலகத்தோடு ஒத்து நடக்காதவர் எவ்வளவுதான் கற்று இருந்தாலும் அவர் வந்து அறிவில்லாதவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறளை சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நான்கும் உடையானம் வேந்தருக்கு ஒளி என வள்ளுவர் எவற்றை கூறுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நான்கும் உடையானம் வந்து வேந்தருக்கு வந்து ஒரு சிறந்த ஒளியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ எந்த நான்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இயற்றல் ஈட்டல் காத்தல் காத்த வகுத்தல் அறம்பொருள் இன்பம் வீடு கொடை கருணை நீதி தளர்ந்து குடிகளை காத்தல் மேற்கண்ட அனைத்தும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி தான். சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வராது. ஏன்னா அது வந்து அரசினுடைய செயல்பாடு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இயற்றல் ஈட்டல் காத்தல் காத்த வகுத்தல் என்பது அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசினுடைய செயல்பாடு வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வராது. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் கரெக்டான ஆன்சர். கொடை கருணை நீதி தளர்குடிகளை காத்தல் ஆகியவை நான்கும் உடையானம் வேந்தற்கு ஒளி அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து சொல்றாரு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து பார்த்தோம், வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கும் பூதம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் இதில் வலியுறுத்தப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா படிற்றொழுக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ படிற்றொழுக்கம் அப்படின்னா பொய்யான ஒழுக்கம். சரிங்களா? ஸோ வந்து பொய்யான ஒழுக்கத்தை கடைபிடிச்சான் அப்படின்னா அவன் அகத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த அகத்தின் இருக்கக்கூடிய பூதம் வந்து அவனை எள்ளி நகையாடும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா போலி ஒழுக்கம். சரிங்களா? ஸோ வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து சொல்றாரு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டேஷ் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின் எனும் திருக்குறள் எவ்வினைகள் நடைபெறாது என்று கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தர்மம் அன்பு தானம் தவம் தவம் இன்பம் அறம் பொருள்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பி தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ அதாவது தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மரம் போன்றவர்கள் என்று வள்ளுவரால் குறிப்பிட போன்றவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மக்கள் பண்புங்கிற ஒரு அதிகாரத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா மக்கள் பண்பு இல்லாதவர் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் அப்படிங்கிறது வந்து ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா மக்கள் பண்பு இல்லாதவர்கள் தான் மரம் போன்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நவில்தோறும் நூல் நயம் போன்றது. ஸோ இது வந்து இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறளில் தான் கேட்டிருப்பாங்க. உம் ப அது இதே மாதிரி தான் வரும். பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு நவில்தோறும் நூல் நயம் போல் அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இதான் வந்து இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஆன்சர் சி தான் வந்து இதுக்கான ஆன்சர் பி தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்றதுன்னா நவில்தோறும் நூல் நயத்தை போன்றது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். சமய நடுநிலை பண்பது கொண்டது திருக்குறள் என்பார் இக்கூற்றுக்கு காரணம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு குரூப் ஒன் கொஷின். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லா சமயத்தவரும் இது எம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால் எல்லா சமயத்தவரும் இது எம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால் கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால் இனம் சாதி சமயம் வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால் மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக தான் சொல்லுது. சரிங்களா? ஸோ மதச்சார்பற்ற தன்மை கொண்ட நூல் திருக்குறள் அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டும் வரும். சரிங்களா? ஸோ எல்லா சமயத்தவரும் இது வந்து திருக்குறள் வந்து ஒரு பொதுவான நூல் அப்படின்னு ஏற்றுக்குவாங்க. கடவுள் இல்லைன்றவரும் கூட அந்த திருக்குறளை வந்து ஏற்றுக்குவாங்க.
ஸோ எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கரெக்டு தான். சரிங்களா? ஸோ மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கத்தையும் ஒழுக்கத்தையும் அறிவையும் அறிவுறுத்துவதால். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் டி தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது, மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும் இப்பொருளுக்கு திருவள்ளுவர் கூறும் உவமை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊக்கம் பற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஊக்கம் ஒருவனுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி தான் அவனுடைய உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வராது. சரி, ஏன்னா இது வந்து ஊக்கமுடைமையில் வர அதிகாரம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தொட்டனை தோறும் மணற்கேணி தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதாவது ஒருத்தன் வந்து எந்த அளவுக்கு கல்வி கற்கிறானோ அந்த அளவுக்கு வந்து அவனுடைய புகழ் உயரும். அதாவது தோண்ட தோண்ட நீர் உருவும். தோண்ட தோண்ட இந்த கேணியில் இருக்க நீர் கிணத்துல இருக்க நீர் வந்து ஊறுறது மாதிரி கற்க கற்க தான் அவனுக்குள்ள இருக்க அறிவு வெளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஆன்சர் பி தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ அறநூல்களில் கூறும் அறங்களுள் எல்லாம் தலையாய அறம் என்று வள்ளுவர் எதனை கூறுகிறார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் சி. சரிங்களா? அதாவது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் சி தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ அறநூல்களில் கூறும் அறங்களில் எல்லாம் தலையாய அறம் எதுன்னா பகுத்துண்ணுதல். ஸோ அதாவது அனைவருக்கும் கொடுத்துட்டு உண்றது தான் வந்து தலையாய அறம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. சரிங்களா? துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதில் இந்த துப்பாக்கி என்பதற்கான பொருள் யாது அப்படின்னு கேட்குறாரு. சரிங்களா? ஸோ இதில் வந்து பொருள் துப்பாக்கி என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த துப்பாக்கி அப்படிங்கிறதுக்கான ஒரு பொருள் வந்து என்ன அப்படின்னா உண்டாக்குதல் அப்படிங்கிறது தான் பொருள். சரிங்களா? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நீர்நிலையை உருவாக்குறதை பற்றி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ நீர்நிலையை உருவாக்குறதை பற்றி பேசுறதுனால இந்த துப்பாக்கி அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து என்ன அப்படின்னா உண்டாக்குதல் அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய பொருள். சரிங்களா? ஸோ துப்பாக்கி என்பதன் பொருள் உண்டாக்குதல் அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். வெஃகாமை என்ற அதிகார தலைப்பின் பொருள் யாது? ஸோ வெஃகாமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெஃகாமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க. அதனுடைய அந்த அதிகாரத்தினுடைய பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெட்கம் கொள்ளாமை, பிறரை இகழாமை, பிறரிடம் இறந்து வாழாமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக பிறர் பொருள் மேல் ஆசை கொள்ளாமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர். சரிங்களா? ஸோ பிறர் பொருள் மேல் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து வள்ளுவர் வந்து வெக்காமை அப்படிங்கிற அதிகாரத்தில் கூறுறாரு. சரிங்களா? ஸோ வெக்காமை என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் வந்து எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா பிறர் பொருள் மேல் ஆசை கொள்ளாமை அப்படிங்கிறத பற்றி தான் வந்து வள்ளுவர் வந்து இந்த வெக்காமை அப்படிங்கிற அதிகாரத்தில் சொல்றாரு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ தந்தை மகற்காற்றும் நன்றி. சரிங்களா? தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் இருக்கும். சரிங்களா? இதே இது மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக இருக்குது. சரிங்களா? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றி என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அது வந்து என்ன அப்படின்னா அவையத்து முந்தி இருப்பச் செயல் ம், எனும் திருக்குறளில் தந்தை மகனுக்கு செய்யும் கடனாக குறிப்பிடுவது எது அப்படின்னா கற்றவர் சபையில் முந்தி இருக்கச் செய்தல். அதுதான் வந்து பார்த்தோம்னா அவையத்து முந்தி இருப்பச் செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ கற்றவர் சபையில் முந்தி இருக்கச் செயல். சரிங்களா? நெக்ஸ்ட் இடும்பைக்கு இடும்பை படுப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதை தான் பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ துன்பத்திற்கு துன்பம் கொடுப்பவர் தான் வந்து இடும்பைக்கு இடும்பம் படுப்பவர் இடும்பைக்கு இடும்பை படுப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? துன்பத்திற்கு துன்பம் கொடுப்பவர்கள் என்று யாருன்னா இடும்பைக்கு இடும்பை படுப்பவர் தான் வந்து துன்பத்திற்கு துன்பம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ ஒரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூட ஒரு மீட்டில் வந்து சொல்லியிருந்திருப்பார். அவருக்கு பிடிச்ச குறள் வந்து இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் தான் வந்து அப்துல் கலாம் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச குறள் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து ஏ. துன்பத்திற்கு துன்பம் தருபவர் தான் வந்து இடும்பைக்கு இடும்பை படுப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா
சுக்கிரநீதி, மனுநூல் முதலியவற்றின் வழிநூல் திருக்குறள் என்பாரின் கூற்றை மறுத்து திருக்குறளை முதல் நூல் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதாவது வந்து என்ன அப்படின்னா, திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு வழிநூல். அது வந்து சுக்கிரநீதி, மனுநூல் உள்ளிட்டவற்றின் வழிநூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. அதை மறுத்து திருக்குறள் தான் முதல் நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா, நக்கீரனார் தான் வந்து அப்படி சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஸோ நக்கீரனார் தான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு வழிநூல் கிடையாது. அது ஒரு முதல் நூல் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. சரி சாரி நக்கீரனார் வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆன்சர் ஏ. சரிங்களா? ஸோ இதில் இந்த ஔவையார் இருப்பார் பார்த்தீங்கன்னா, ஸோ ஔவையார் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அணுவை துளைத்து, சரிங்களா? ஸோ அணுவை துளைத்து எழுகடல் புகட்டி குறுகத் தரித்த குறள் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஔவையார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அணுவை துளைத்து, ஸோ ஒரு அணுவை வச்சு திருக்குறளை வந்து டிஃபைன் பண்ணது வந்து யார் அப்படின்னா ஔவையார். சரிங்களா? ஸோ இதில் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மணக்குடவர்னு இருக்காங்க. ஸோ மணக்குடவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹம், திருக்குறளில் எழுதின சாரி திருக்குறளை ஆமாம், திருக்குறளுக்கு உரை எழுதிய உரையாசிரியர் ஒருவர் தான் வந்து இந்த மணக்குடவர் அப்படிங்கிறவங்க. ஸோ பரிமேலழகர், ஸோ காலத்தால் பிந்தியவர். ஸோ இந்த திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள்லேயே வந்து காலத்தால் பிந்தியவர் தான் யார் அப்படின்னா இந்த பரிமேல் அழகர் அப்படிங்கிறவங்க. சரிங்களா? ஸோ திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் காலத்தால் பிந்தியவர் பரிமேல் அழகர். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு இங்கே ஆன்சர் வந்து சுக்கிரநீதி, மனுநூல் உள்ளிட்டவரின் முதலியவற்றின் வழிநூல் திருக்குறள் என்பதன் கூற்றை மறுத்து திருக்குறள் தான் முதல் நூல் அப்படின்னு சொன்னது வந்து யாரு அப்படின்னா நக்கீரனார். சரிங்களா? ஔவையார் வந்து அணுவை துளைத்து எழுகடல் புகட்டி குறுகத் தரித்த குறள். அதே மாதிரி கடுகு கடுகு வந்து எவ்வளோ சிறுசாக இருக்கும் தெரியும்ல, நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கடுகு. ஸோ அந்த கடுகையும் துளைத்து அந்த மாதிரி அதையும் வந்து அதுக்குள்ளே குறள் வச்ச மாதிரி யார் சொல்லியிருப்பா அப்படின்னா, அதுவுமே ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஔவையார் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒருவன் செல்வம் பெற்றதால் பெற்ற பயனாக வள்ளுவர் உரைப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வள்ளுவம் உரைப்பது யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல், பகைவரால் சுற்றப்பட ஒழுகல், சான்றோரால் சுற்றப்பட ஒழுகல், மன்னரால் சுற்றப்பட ஒழுகல். ஸோ எல்லாருக்குமே இது வந்து தெரியும். சரிங்களா? ஸோ ஒருவனுக்கு வந்து செல்வம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுற்றத்தில் இருக்கவங்க பூரா சுற்றி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து ஒருத்தன் பணக்காரன் ஆயிட்டான் அப்படின்னா சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் அப்பயே சொல்லியிருக்காரு. சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல். அதாவது ஒருவன் செல்வம் பெற்றால் அவனுடைய சுற்றத்தார் எல்லாருமே வந்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார். சரிங்களா? ஸோ செல்வம் பெற்ற பயன் வந்து எது அப்படின்னா சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் அப்படிங்கிறது தான் வந்து செல்வம் பெற்ற பயன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ நெக்ஸ்ட், பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும், ஸோ யாருன்னு உங்களுக்கே தெரியும். சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான், பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குறள். சரிங்களா? அதாவது பிறப்பால் பாகுபாடு கூடாது. அவருடைய அவர்களுடைய சிறப்புல வச்சு தான் வந்து அவங்கள வந்து பாகுபாடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, யார் பெரியவர் சிறியவர்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார். ஸோ அந்த குறள் தான் வந்து என்ன அப்படின்னா, பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். சரிங்களா? இது சொன்னது வந்து யார் அப்படின்னா திருவள்ளுவர். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். மன்னனின் செல்வத்தை தேய்க்கும் படை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது வந்து ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா, கொடுங்கோன்மையின் காரணமாக ஏற்பட்ட கண்ணீர். அதாவது அஹ், ஒருத்தனுடைய ஒரு கொடுங்கோன்மை செய்யக்கூடிய அரசனுடைய அந்த மக்களுடைய கண்ணீரானது அரசினுடைய செல்வத்தை வந்து தினந்தோறும் நாள்தோறும் தேய்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது ஒரு மன்னன் வந்து கொடுங்கோல் புரிவான் என்றால் அவனுடைய ஆட்சியே வந்து அந்த கண்ணீரே வந்து அவனுடைய ஆட்சியை வந்து அகற்றிவிடும். அதுதான் வந்து அந்த குறளை வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ கொடுங்கோன்மையின் காரணமாக ஏற்பட்ட கண்ணீர் மன்னனின் செல்வத்தையே வந்து தேய்க்கும் படை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். சரிங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பி. கொடுங்கோன்மையின் காரணமாக ஏற்பட்ட கண்ணீர் தான் ஒரு மன்னனுடைய செல்வத்தை தேய்க்கும் படை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், தாம் கற்றதை பிறருக்கு எடுத்துக் கூற இயலாதவரை வள்ளுவர் எவ்வாறு உவமிக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா,
மனம் வீசாத மலர் சரிங்களா. ஸோ ஒரு மனம் வீசாத மலர் வந்து எப்படி இருக்கும், ஒரு மாதிரி கம்முன்னு அது பேருக்கு மட்டும்தான் அழகா இருக்கும் சரிங்களா. மற்றபடி அதனால் வந்து எந்த ஒரு பொருளும் கிடையாது, எந்த ஒரு உபயோகமும் கிடையாது. ஸோ அதான் வந்து வள்ளுவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அதை வந்து எடுத்துக்கு வர முடியல அப்படின்னா நீங்க வந்து ஒரு மனம் வீசாத மலர் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஆன்சர் ஏ. தாம் கற்றதை பிறருக்கு எடுத்துக்கூற இயலாதவரை திருவள்ளுவர் எவ்வாறு ஓமிக்கிறார் அப்படின்னா மனம் வீசாத மலர் என்று உவமிக்கிறார் சரிங்களா. ஸோ யாரை வந்து பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ யாரை வந்து பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா பகுத்துண்டுபவரை. ஸோ பகுத்துண்பவரை தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பசி என்னும் தீப்பினி வந்து அவரை அண்டாது. ஸோ எங்க இந்த இடத்துல வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பசியை வந்து ஒரு நோயா வந்து கொடுமையான நோயா வந்து திருக்குறள் வந்து ஓமிக்கிறார் சரிங்களா. ஸோ அதாவது ஒருத்தருக்கு வந்து யார் வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு தானும் அந்த உணவை அருந்துறாரோ அவங்களுக்கு இந்த பசி என்னும் தீப்பினி வராது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் இந்த குறள்ல வந்து குறிப்பிடுகிறார் சரிங்களா. ஸோ பகுத்துண்பவருக்கு பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெடுநல் உளனொருவன் என்றில்லை என்னும் நிலையாமை பெருமை உடைத்துலகு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்னும் என்ற குறள் கூறும் கருத்து யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ நெடுநல் உளனொருவன் என்றில்லை என்னும் நிலையாமை சரிங்களா. ஸோ நிலையாமை பெருமை உடைத்தி உலகு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா உலகம் நிலைத்தது, உலகம் நிலை இல்லாதது, பிறப்பும் இறப்பும் இயற்கை, உலகம் பெருமை உடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேயே சொல்லியிருக்காங்க இல்லையா, நிலையாமை பெருமை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து என்னன்னா உலகம் நிலை இல்லாதது. ஸோ உலகம் நிலை இல்லாதது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குறளுக்கான கரெக்டான ஆன்சர் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பகல் வெல்லும் கோகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது இக்குறள் உணர்த்தும் கருத்து யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கருத்து வந்து என்ன அப்படின்னா காலத்தினுடைய முக்கியத்துவம் சரிங்களா. ஸோ தகுந்த காலத்தில் செய்தால் அந்த காலத்தில் அந்த காரியத்தில் நம்ம வந்து வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறளை வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அதாவது வந்து என்ன அப்படின்னா கூகை வந்து பார்த்தோம் அப்படின்னா பகல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கூகை வந்து இருட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாரி கூகை வந்து பார்த்தோம் அப்படின்னா பகலில் வந்து அவ்வளோவா கண்ணு தெரியாது சரி. ஸோ கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா காக்கை வந்து இருட்டில் வந்து அதனால் வந்து எதுவும் பண்ண முடியாது சரிங்களா. ஆனால் இந்த காக்கையை வந்து இரவு நேரத்தில் வந்து இந்த கூகையை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் சரிங்களா. ஆனால் அதே காகமானது காத்திருந்து பகல் நேரத்தில் போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அதே கூகையை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் சரிங்களா. ஸோ இதான் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திருவள்ளுவர் அந்த தகுந்த காலத்தை அறிந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காலமறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இந்த குறளை வந்து சொல்லியிருந்திருப்பாரு சரிங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஆன்சர் ஏ. காலத்தினுடைய முக்கியத்துவத்தை ஆன்சர் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். வரியார் கொன்று ஈவது ஈகை மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து இக்குறட்பாவில் குறி எதிர்ப்பை என்று வள்ளுவர் உரைப்பது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துருக்காங்க. குறி எதிர்ப்பை என திருவள்ளுவர் உரைப்பது எதை எதை அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரி. ஸோ குறி எதிர்ப்பு அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏழைகளிடம் இரக்கம் கொள்ளுதல், அறவழியில் நடத்தல், அண்டை வீட்டாளரிடம் அளவு குறித்து வாங்கிய பொருளை திரும்ப கொடுத்தல், பெருமை கொள்ளுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து இந்த குறள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இல்லாதவங்களுக்கு உதவி செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து நம்ம சொல்லிடலாம் சரிங்களா. ஸோ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறி எதிர்ப்பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ குறி எதிர்ப்பு அப்படின்னா ஏதாவது ஒன்று திரும்பி செய்கிறது சரிங்களா. ஸோ குறி எதிர்ப்பை நீரது உடைத்து அப்படின்னா ஏதாவது ஒன்று திரும்ப எதிர்பார்க்கறது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ குறி எதிர்ப்பை அப்படின்னா ஏதாவது ஒன்று திரும்ப எதிர்பார்க்கறது. இப்போ நம்ம ஒரு பொருளை கொடுத்தோம் அப்படின்னா அதே பொருளை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா திரும்பி எதிர்பார்ப்போம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து குறி எதிர்ப்பை அப்படிங்கிறதுக்கான மீனிங் சரிங்களா. ஸோ அதுதான் வந்து அண்டை வீட்டாரிடம் அளவு குறித்து வாங்கிய பொருளை திரும்ப கொடுத்தல். ஸோ குறி எதிர்ப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா திரும்பி கொடுக்கறது தான் வந்து திரும்பி குறி எதிர்ப்பு அப்படிங்கிறது சரிங்களா. இதே இது இந்த குறளினுடைய பொருள் வந்து என்ன அப்படின்னா அதாவது எளியோருக்கு செய்வதே சேவை ஈகை சரிங்களா. ஸோ அதாவது அதான் வந்து என்ன அப்படின்னா வரியாருக்கு ஈவது வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏழைகளுக்கு செய்வதே வந்து ஒரு உதவி, மற்றதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு பலனை எதிர்பார்த்து செய்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் சரிங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த குறளுடைய பொருள். ஸோ இதில் பர்டிகுலராக இந்த குறி எதிர்ப்பை அப்படின்னு கேட்டதுனால இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா
ஆன்சர் சி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நாடென்ப நாடா வளர்த்தன என்ற குறளில் கூறப்படும் செய்தி யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல நாட்டினுடைய இலக்கணம் அதுதான் வந்து இந்த திருக்குறளை வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ நல்ல நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல வளர்ந்தரும் நாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதாவது ஒரு நாட்டினுடைய இலக்கணத்தை தான் இந்த குறளில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நாட்டினுடைய வளம் அப்படின்னா மணிநீரும் மண்ணும் மலையும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து நாட்டின் வளம். ஸோ நாட்டிற்கான இலக்கணம் வந்து ஒரு நல்ல நாடு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டிற்கான இலக்கணத்தை வந்து நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளம் தரும் நாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறளில் ஒரு நாட்டிற்கான இலக்கணத்தை திருக்குறளை வந்து வள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஏ. ஒரு நல்ல நாட்டிற்கான இலக்கணத்தை தான் வந்து நாடென்ப நாடா வளர்த்தன அப்படிங்கிற குறளில் திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார். நெக்ஸ்ட் பார்க்கலாம். விழுமந்துடைத்தவர் நட்பு என வள்ளுவர் எத்தகைய நட்பை குறிப்பிடுகிறார் அப்படின்னா ஸோ துன்பம் நீக்கிய நல்லோர் நட்பு. சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் டி. துன்பம் நீக்கிய நல்லோர் நட்பு. ஸோ கற்றோர் நட்பையோ இல்லை துன்பம் கொடுத்தவர் நட்பையோ சான்றோர் நட்பையோ குறிப்பிடலை. விழுமந்துடைத்தவர் விழுமந்துடைத்தவர் அப்படின்னா துன்பம்னு அர்த்தம். சரிங்களா? விழுமந்துடைத்தவர் துன்பத்தை நீக்கியவர். துன்பத்தை நீக்கிய நல்லோர் நட்பு தான் வந்து நல்லோர் நட்பை தான் திருவள்ளுவர் விழுமந்துடைத்தவர் நட்பு என்று குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தமிழர்களின் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் தான். சரிங்களா? தமிழர்களின் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். தமிழர்களின் வேதம் திருக்குறள். ஸோ இதில் திராவிட வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திராவிட வேதம்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க அப்படின்னா அந்த ஆழ்வார்களின் தொகுப்பு 12 திருமுறைகள் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திராவிட வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தமிழர்களின் வேதம் என்று அழைக்கப்படுவது திருக்குறள். திராவிட வேதம் என்று அழைக்கப்படுவது வந்து எது அப்படின்னா இந்த 12 திருமுறைகள் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து திராவிட வேதம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ தேவாரத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு இசைப்பாடல். ஸோ சைவ அடியார்கள் வந்து சிவபெருமானை புகழ்த்தி புகழ் பாடக்கூடியது தான் வந்து இந்த தேவாரம் அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா திருவாசகம். ஸோ மாணிக்க வாசகர் இயற்றிய திருவாசகம். ஸோ திருக்குறள் தமிழர்களின் வேதம் முப்பால் உத்திர வேதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருள்கள்லாம் இருக்குது. நாலடியாரை பொறுத்தளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அறநூல். சரிங்களா? ஸோ திருக்குறளுக்கு அடுத்தபடியாக வைத்து எண்ணக்கூடிய நூல் வந்து அறநூல். அதுதான் வந்து நாலடியார். சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது. தொகுத்தவர் வந்து பதுமனார். இதுக்கு வந்து அறம்பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பால் இருக்கும். அதுக்கு வந்து அந்த பால் பிரித்து கொடுத்தது வந்து யார் அப்படின்னா தருமர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இங்கே தமிழர்களின் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் தான் வந்து தமிழர்களின் வேதம் என்று அழைக்கப்படும் நூல். சரிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கான இந்த திருக்குறளுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷன் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து இதே மாதிரி வேற ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மறக்காமல் விஆர்டிஎன்பிசி அகாடமிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.